ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி ஹைதராபாத். ஓகேங்களா? சிஎஸ்ஐஆர் ஐஐசிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் தேவை இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ, ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன, ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற A to Z நம்ம வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுற ரெக்யூர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? டேட் ஆஃப் கமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9/7/2021. லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 8/8/2021. ஓகேங்களா? 9/7/2021 நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/8/2021. லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஹார்டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஹார்டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23/8/2021. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் இருக்கிறது. இது ஏ ப்ரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்டர் தி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐஆருக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிற சிஎல்ஆர்ஐ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வேக்கன்சி, ஓகேங்களா, நம்ம என்ன போஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ, பே மெட்ரிக் எவ்வளோ, குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ், இதை பற்றிலாம் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போஸ்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா JSA01. நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. இது வந்து ஜென்ரலில். ஓகேங்களா? ஜென்ரலு. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. ஓகேங்களா? 8. யூஆருக்கு 5, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1 இருக்குது. இது எவ்வளோ பேசிக் தர்றாங்க அப்படின்னா லெவல் 2ல் செல் 1ல் வந்து உங்களுக்கு வந்து தர்றாங்க சேலரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10th +2 முடிச்சிருக்கணும், ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஏதாவது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அண்டு ப்ரொஃபிஷியன்சி அண்டு கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட் பர் மினிட் இன் இங்கிலீஷ் ஆர் 30 வேர்ட் பர் மினிட் இன் ஹிந்தி. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் வரையும் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து 30 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ண தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹிந்தியில் வந்து 30 வேர்ட் பர் மினிட் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா JSA02. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் F&A. ஓகேங்களா? F&Aகளுக்கு வந்து இது வந்து எடுக்கிறாங்க. இது வந்து 5 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? யூஆருக்கு வந்து 2 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 1 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 1 போஸ்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? சேலரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2ல் தர்றாங்க. லெவல் 2ல் செல் 1ல் தர்றாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th +2 முடிச்சிருக்கணும், ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அக்கௌண்டன்சி அஸ் ஏ சப்ஜெக்ட் அண்டு ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு வந்து 30 வேர்ட் பர் மினிட் இன் இங்கிலீஷ், 30 வேர்ட் பர் மினிட் வந்து ஹிந்தி. இதில் ஏதாவது இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து டைப் பண்ண தெரியணும். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து JSA03 ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் SNPS அண்ட் P அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5 போஸ்ட் இருக்குது. 5ல் யூஆருக்கு வந்து 2 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 2 போஸ்ட்டும் இருக்குது. இது வந்து லெவல் 2ல் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் தர்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து 10th +2 முடிச்சிருக்கணும், ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அண்டு ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட் பர் மினிட் இன் இங்கிலீஷ் இல்லைனா 30 வேர்ட் பர் மினிட் இன் ஹிந்தி. இதில் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 29,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து HRA வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் பிஆர் லெவல் இன்க்ளூடிங் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஜாப் வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா எந்த இதில் இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்டு, ஸ்டோர் அண்டு பர்ச்சேஸ், இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா?
உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அண்டர் கவுன்சில் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து போடுறாங்க. இங்கே ஏபிசி அப்படிங்கிற அந்த 3 இதில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து படிச்சுங்க. ஓகேங்களா? எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கும் உண்டானது எல்லாமே இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் 28 இயர்ஸ் அஸ் ஆன் தி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/8/2021 படி உங்களுக்கு வந்து 28 வயசு இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு. ஓகேங்களா? தர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயி யாராவது இருந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. The upper age limit is relaxable up to 5 years for SC/ST, 3 years for OBC for government order. ஓகேங்களா? அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இந்த மாதிரி இருக்குது. சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி சிலபஸ் ஃபார் தி ரிட்டன் டெஸ்ட் இஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து OMR பேஸ்டு ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சூஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியம் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் வந்து ஹிந்தியில் இருக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 200 இருக்கும். டோட்டல் டைம் வந்து 2 hours 30 minutes 2.5 மணி நேரம். ஓகேங்களா? பேப்பர் 1 வந்து டைம் அலாட்டட் 90 minutes 90 நிமிஷம் வந்து பேப்பர் 1. மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200 அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க் இன் திஸ் பேப்பர். இந்த இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வில் பி devised so as to include general intelligence, quantity aptitude, reasoning, problem solving, situational judgment. ஓகேங்களா? சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர் 2 டைம் அலாட் வந்து 1 hour வந்து உங்களுக்கு எக்ஸாமு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்டில் கேட்குறாங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட்டில் வந்து 50 கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 150. 1 கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின், அதுக்கு வந்து 150 மார்க் டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் தான். ஓகேங்களா? 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். நீங்கள் இதில் வந்து ஆன்சர் வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா மைனஸ் மார்க் இருக்குது. 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட் ஆர் ரெக்யூர்ட் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ அவர் வெப்சைட். ஒன்லி ஆன்லைன் மூலியமாக தான் இது பண்ணணும். ஓகேங்களா? www.iict.res.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சென்ட் தி ஹார்ட் காப்பி ஆஃப் தி அப்ளிகேஷன் அஸ் ஸ்டேட்டஸ் பிலோ. என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிடேட் நீட் டு நோட் ட்ரான் அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க அப்படிங்கிறாங்க. டேக் ஏ பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் sign and send a same along with self-attested copy of mark sheet, certificate, other சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரீச் CSIR IICT ஹைதராபாத் ஆன் ஆர் பிஃபோர் தி ப்ரிஸ்கிரைப்டு டெட்லைன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் ஹூ ஹார்ட் காப்பி ஆர் ரிசீவ்டு ஆஃப்டர் தி டியூ டேட் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட். ஓகேங்களா? இந்த டேட்டு அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைன் மூலியமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வந்து நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஓகேங்களா? 8/8/2021 6 மணிக்கு மேலோட க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் வந்து ஓகேங்களா? உங்களுக்கு வந்து த கேண்டிடேட் ஆர் ரெக்யூர்ட் டு எவ்வளோ ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபி. ஓகேங்களா? 100 ரூபா வந்து கட்டணும் ஒவ்வொருத்துக்கும். ஓகேங்களா? எந்த இதில் கட்டணும்? டைரக்டர் CSIR IICT அப்படிங்கிறதுல த்ரூ
ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஓகேங்களா. எஸ்பிஐ கலெக்ட் பை யூஸிங் தி ஃபாலோயிங் லிங்க், இந்த லிங்க் இது பிரகாரம் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் ஓகேங்களா. அதில் போயிட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் தி ரெக்யூர்மெண்ட், இந்த இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஓகேங்களா. உங்களோட அப்ளிகேஷன் அந்த போஸ்டல் கவரில் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் அப்ளை அப்படின்னு போட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை அந்த இதில் எழுதிருங்க. போஸ்ட் கோடு போடுங்க ஓகேங்களா. அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா செக்ஷன் ஆஃபீஸர் ரெக்யூர்மெண்ட் செக்ஷன் சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி உப்பல் ரோடு கர்நாடகா ஹைதராபாத், கர்நாடகான்னு போட்டிருக்கு, கர்நாடகா ஹைதராபாத். பின்கோடு பார்த்தீங்கன்னா 500,007 தெலுங்கானா ஓகேங்களா. இது எப்போ எதுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/8/2021 இந்த டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேங்களா. இது டர்னாகான்னு தான் நினைக்கிறேன், கர்நாடகா கிடையாது, டர்னாகா ஹைதராபாத். ஓகேங்களா. 9/7/2021 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 8/8/2021 வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் கார்டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 23/7/2021 வந்து லாஸ்ட் டேட் ஓகேங்களா.